தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம் தொடங்கி 24 வருடங்கள் முடிந்து 25வது வருடத்திற்குள் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக சோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இனி வேறு புத்தகம் படுக்கையில பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்த உடனே முதலாவது அதிகாலையில வசனத்தை தியானித்து ஜெபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம், ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம், ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும், எல்லாமாகும். உம்மாலே நான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத
ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அமர்ந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அமர்ந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 73:1 நாம் வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராம். நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சுத்தங்களை செய்கிறோம். நம்மை சுத்தம் செய்து கொள்கிறோம், பாத்திரங்களை சுத்தம் செய்கிறோம், வீட்டை சுத்தம் செய்கிறோம், எத்தனையோ விதமான சுத்தங்களை நாம் செய்து கொள்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை குறித்து இங்கு சொல்லுகிறார். இந்த சுத்த இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தேவன் நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வார்த்தையில் சொல்லுகிற போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டுமானால் எந்த விதமான சோப்புகளினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. எவ்வளவு தண்ணீரை ஊற்றி நாம் கழுவி இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின விலை மதிக்க முடியாத இரத்தம், அவருடைய இரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்தில் இருக்கிற மாசுகள், எல்லா விதமான செத்த கிரியைகள், வேண்டாத மனசாட்சியை குற்றப்படுத்துகிற குற்ற செயல்கள் எல்லாவற்றையும் எல்லா அழுக்கையும் நீக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் போதுமானதாக இருக்கிறது. யார் ஒருவர் இதை விசுவாசித்து இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் இயேசு கழுவுகிறார். அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் சுத்தமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்குத்தான் தேவன் நல்லவராக இருக்கிறார். எப்படி இந்த இஸ்ரவேல் என்ற அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களாக மாறினார்கள் என்றால், யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் எத்தனாக சகோதரனை ஏமாற்றினவனாக, அவனுடைய ஆசீர்வாதங்களை அபகரித்தவனாக, குற்ற மனசாட்சியோடு பயந்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பிரவேசித்து, ஆண்டவரே நான் யார் தெரியுமா? நான் யாக்கோப்பு,
நான் ஏசா என்று பொய் சொல்லிய ஒரு மனிதன், தவறாக நடந்து ஏமாற்றி அபகரித்த ஒரு மனிதன் என்றெல்லாம் ஆண்டவரிடத்தில் தான் யார் என்பதை அவன் சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற போது ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ யாக்கோப்பு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாய் என்று சொல்லி அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேலாக அவன் மாறினான். இந்த இஸ்ரவேலாக மாறுவதற்கு சுத்த இருதயம் யாருக்கெல்லாம் உண்டாகிறதோ அவர்களைத்தான் தேவன் இஸ்ரவேலராக மாற்றுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறின அப்படி சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்லவராகவே இருப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் நல்லவராகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று, எங்கள் இருதயத்தை நீர் சுத்தம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்குள் யாதொரு குற்றமும் ஆண்டவரே குற்ற மனசாட்சியும் காணப்படாதபடி உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணி எங்களை உம்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நீர் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் நல்லவராக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுவதற்கு எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளே சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் இருதயம் சுத்தமானதாக இருக்கவில்லை, ஆனால் நீர் சிருஷ்டியும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக வந்து எங்களை தாழ்த்தி நிற்கிறோம். நீர் எங்களுக்கு அந்த சுத்த இருதயத்தை தாரும். நாங்கள் உம்மை தரிசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் நல்லவராக வெளிப்படவும் இந்த சுத்த இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் சுத்திகரித்து சுத்த இருதயத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராக வெளிப்படும்படியாக, நன்மை செய்கிறவராக வெளிப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.